வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம் ஓஷோவின் த புத்தா தி எம்டினஸ் ஆஃப் த ஹார்ட் சொற்பொழிவு தொடர்ல இருந்து 5வது சொற்பொழிவு. இதுல ஞானம், உண்மை, தேடல்னு நாம ரொம்ப புரிதமா நினைக்கிற பல விஷயங்களை ஜென் தத்துவம் எப்படி தலைகீழா புரட்டி போடுதுன்னு பார்க்க போறோம். ஆமா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். நீங்க உண்மையை தேடி ஒரு பெரிய குரு கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மைனா என்னன்னு ரொம்ப பணிவா கேக்குறீங்க. பதிலுக்கு அவர் உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சா எப்படி இருக்கும்? அந்த அடிதான் உண்மையான பதிலா இருக்க முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது என்ன முரட்டுத்தனமா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உண்மையை தெரிஞ்சிக்க 2 வழி இருக்குன்னு ஓஷோ சொல்றார். ஒன்னு, நாம எல்லாரும் பண்றது, புத்தகங்களை படிக்கிறது, தத்துவங்களை மனப்பாடம் பண்றது, அறிஞர்கள் சொன்னதெல்லாம் சேகரிச்சு வைக்கிறது. ஆனா ஓஷோ இத மலிவான வழி, ஏன் தவறான வழினே சொல்றாரு. இதுவே ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு இல்லையா? ஆமா, ஏன்னா அது கடன் வாங்குன அறிவு. அது உங்க சொந்த அனுபவம் இல்ல. நீங்க புத்தரை பத்தி 1000 புத்தகம் படிக்கலாம், ஆனா அது உங்களை புத்தரா மாத்திடாது. ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. நீங்க ஒரு பெரிய மலை மேல ஏறிட்டு இருக்கீங்க. உச்சிக்கு போக போக காத்து குறையும், மூச்சு வாங்க கஷ்டமா இருக்கும். அப்போ உங்க முதுகுல இருக்கிற சுமைய குறைச்சாதானே மேல போக முடியும். அந்த மாதிரி தான் ஆன்மீக பயணத்துல நீங்க உயர போக போக இந்த கடன் வாங்கின அறிவோட சுமைய கீழே போட்டுட்டு போகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மேல போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எடை இல்லாம லேசா இருக்கணும். இங்கதான் ஓஷோ ஒரு அதிர்ச்சியான கருத்து சொல்றார். நாம எல்லோரும் அறிவை தேடி ஓடுகிறோம். ஆனா அவரோ அறிவாளியாக இருப்பதை விட எதுவும் தெரியாத அப்பாவியாக இருப்பது மேலானதுங்கிறார். இது நாம் நினைப்பதற்கு நேர் எதிரானது. ஏன் அப்படி சொல்றாரு? ஒருத்தருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா அதுதானே நல்லது. நல்ல கேள்வி. ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒருத்தர் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை. ஒரு குழந்தை மாதிரி அப்பாவித்தனமா திறந்த மனசோட இருந்தாதான் எதையும் கத்துக்க முடியும். ஆனா உங்க கோப்பை ஏற்கனவே நிறைஞ்சிருந்தா அதுல புதுசா எதையும் ஊத்த முடியாது இல்லையா? அறியாமைங்கிறது ஒரு காலி கோப்பை மாதிரி. ஆனா அறிவுங்கிறது ஏற்கனவே நிறைஞ்சு வழியிற கோப்பை. அதுல புது அனுபவத்துக்கு இடமே இல்ல. இது நாம இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகத்துக்கு ரொம்ப பொருந்தது. நம்ம கிட்ட கூகுள்ல எல்லா தகவலும் இருக்கு. எதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்லிடலாம். ஆனா அதுக்கும் நேரடி அனுபவத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஒரு இடத்த பத்தி படிக்கிறதுக்கும் அங்கேயே பயணம் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான் இதுவும். மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் உண்மைய வார்த்தைகளால கடத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க. உப்போட சுவைய நீங்க சாப்பிட்டு பார்க்காம அத பத்தி 1000 பக்கம் படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? எல்லையில்லாத ஒரு அனுபவத்தை வரையறைக்குட்பட்ட வார்த்தைகளுக்குள்ள எப்படி அடக்க முடியும்? அதனாலதான் ஒரு உயிருள்ள குருவோட மௌனமான இருப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க இருப்புல, உங்க திறந்த மனநிலையில ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள கிளிக் ஆகும். அது குருவால செய்யப்படுறதில்ல, உங்க ஏற்கும் தன்மையால நடக்கிறது. அப்படியானால் குருவின் வேலை பேசுவது இல்லை என்றால் வேறு என்னதான் செய்வார்கள்? என இந்த ஆதாரம் ஜென் குருக்கள் செய்த சில செயல்களை பற்றி சொல்கிறது. அவை கேட்பதற்கே ரொம்ப விசித்திரமா இருக்கின்றன. சீடர்களை அடிக்கிறது, மாடியிலிருந்து கீழே தள்ளுறது, நாற்காலிகளை தட்டுறதுன்னு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரட்டுத்தனமா இல்லையா? ஒரு பதிலுக்கு பதிலாக அடியை கொடுப்பது எப்படி ஞானமாகும்? நம்முடைய பார்வையாளர்களுக்கு இது ஒரு வன்முறையாக தோன்ற வாய்ப்பு இருக்கிறதே. நிச்சயமா அந்த சந்தேகம் வரும். மேற்கத்திய தத்துவவாதிகள் முதல்ல ஜென் பத்தி கேள்விப்பட்டப்போ அவங்களும் இப்படிதான் குழம்பி போனாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் வன்முறை இல்ல, அது ஒரு விதமான அதிர்ச்சி வைத்தியம். நீங்க ஒரு கேள்வியை கேட்கும்போது உங்க மனசு தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கு. நீங்க பதிலையும் மனசால தான் எதிர்பார்க்கறீங்க. அந்த அடி என்ன பண்ணுதுன்னா, ஒரு கண நேரத்துக்கு உங்க சிந்தனை ஓட்டத்தை நிறுத்திடுது. டங்னு ஒரு அதிர்ச்சி. அந்த ஒரு கணம் நீங்க மனசுல இல்லாம உங்க இருப்புல இருப்பீங்க. ஓ, அப்போ அந்த அடி சிந்தனையை நிறுத்துற ஒரு கருவி. கருவி மாதிரி. ஆமா, அதேதான். குரு உங்களை அடிக்கும்போது நீயே தான் அந்த உண்மை, வெளியில எங்க தேடிட்டு இருக்க அன்னு உங்க கவனத்தை உங்களுக்கே திருப்புறார். ஒரு ஷீடர் உண்மையை பற்றி கேட்க ஒரு ஜென் குரு அவரை 2வது மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு அவர் மேலேயே குதிச்சு புரிந்ததான்னு தேட்டதா இந்த ஆதாரம் சொல்லுது. 2வது மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு புரிந்ததா என்று கேட்டாரா? நம்பவே முடியவில்லை. இது ஞானம் கொடுக்கும் வழியா அல்லது மருத்துவமனையில் சேர்க்கும் வழியா? இதன் பின்னணியில் உள்ள உளவியல் என்ன?
அதாவது அந்த சீடன் ஒருவேளை ரொம்ப ஆழமான தத்துவார்த்த சிந்தனைகள்ல மூழ்கி போயிருந்திருக்கலாம். அவன் அந்த மன உலகத்திலிருந்து வெளியில கொண்டு வர அந்த உடல் ரீதியான அதிர்ச்சி தேவைப்பட்டிருக்கு. அந்த வழியில அந்த அதிர்ச்சியில ஒரு கணம் அவன் தத்துவங்கள் எல்லாம் மறந்து நிகழ்கணத்துக்கு வந்திருப்பான். அந்த கணத்துல தான் அவனுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும். கேள்வி கேட்கறதன் மூலமா நீங்க பதில குரு மேல சுமத்துறீங்க. ஆனா குரு என்ன சொல்றாருன்னா, பதில் என்கிட்ட இல்ல, உனக்குள்ளதான் இருக்கு, அதை நீயே தான் கண்டுபிடிக்கணும்னு அந்த செயல் மூலமா உணர்த்துறார். ஒரு ரோஜா செடிக்கு எப்படி பூக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல, அதுக்குள்ள இருந்தே அது நடக்குது. அது மாதிரி தான் இதுவும். புரியுது. இது ஒரு வித்தியாசமான சக்தி வாய்ந்த அணுகுமுறை. அப்ப ஓஷோ பழைய குருக்கள், புத்தர்கள், வேதங்கள் இதையெல்லாம் பழைய கேலண்டர்கள்னு சொல்றார். அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் காணும் உயிருள்ள சாலையை பின்பற்றுங்கள்னு சொல்றார். இதென்ன உயிருள்ள சாலை? எங்க இருக்குது? இந்த உயிருள்ள சாலைங்கிறது வெளியில இருக்கிற தார் ரோடு இல்ல, அது உங்களுக்குள்ள இருக்கிற உங்க உயிர் சக்தி. உங்க உயிர் எங்கேருந்து வருது, உங்க சுவாசம் எங்கேருந்து தொடங்குது, நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க, இந்த கேள்விகளுக்கான பதில உள்ளுக்குள்ள தேடுறது தான் அந்த சாலையில பயணம் பண்றது. ஒரு ரோஜா செடி தனக்கு தேவையான சத்தை வெளியில தேடாது. அது தன்னோட வேர்களை பூமிக்குள்ள ஆழமா அனுப்பி தனக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கும். அது மாதிரி நாமளும் நமக்குள்ள ஆழமா போகணும். இது நாம் கூகுள் மேப்ஸை பயன்படுத்துவதைப் போல இருக்கு. நாம் வழியை பார்க்கிறோமே தவிர பயணத்தை அனுபவிப்பதில்லை. ஓஷோ சொல்லுவது மேப்ஸை அணைத்துவிட்டு நீங்களே சாலையை உணர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது போல உள்ளது. ஆனா இந்த உள்முக பயணம் ரொம்ப கஷ்டமானதா, நீண்டகால பயணமா இருக்குமா? இல்லவே இல்ல. அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். இந்த உள்முக பயணம் ரொம்ப நீண்டதெல்லாம் இல்ல. அது ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல நடக்கிற ஒரு மாற்றம். உங்க பார்வைய வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள திருப்புறது தான் அந்த மொத்த பயணமே. இவ்ளோ நாளா வெளியில பாத்துட்டு இருந்த நீங்க திடீர்னு கண்களை மூடி உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கும்போது அந்த உயிருள்ள சாலைய கண்டுபிடிச்சிடுவீங்க. அது ஒரு இடமாற்றம் இல்ல, அது ஒரு பார்வை மாற்றம். பார்வை மாற்றம் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து ஓஷோ அணுவை பத்தி ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பீட்டை பயன்படுத்துறார். கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன அணுவை பிளக்கும்போது ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற நகரங்களையே அழிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான சக்தி வெளிப்படுது. அதே மாதிரி தற்போதைய கணம் அப்படிங்கிற ஒரு சின்ன புள்ளிக்குள்ள முழு பிரபஞ்சமும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அடங்கியிருக்குன்னு சொல்றார். இது எப்படி சாத்தியம்? இது ஒரு அற்புதமான ஒப்பீடு. ஐன்ஸ்டீன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு அணுவுக்குள்ள இவ்ளோ சக்தி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது மேலிருந்து பார்க்கும்போது ஒரு திடப்பொருள், அவ்வளோதான். ஆனா அதுக்குள்ள போனாதானே அதோட ரகசியம் தெரியுது. அதே மாதிரிதான் இந்த நிகழ்கணம். நமக்கு அது கடந்து போற ஒரு நொடி மாதிரி தெரியலாம். ஆனா தியானம் பண்ற ஒருத்தர் அந்த கணத்துக்குள்ள முழுசா நுழையும் போது முடிவே இல்லாத கடந்த காலமோ எல்லை இல்லாத எதிர்காலமோ அதுக்குள்ள சுருங்கி இருக்கிறத உணர்வார். அப்போ கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறது, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறது, இது எல்லாமே தேவையற்றதுன்னு சொல்றீங்களா? நிகழ்காலத்துல ஆழமா இருந்தாலே போதுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனை பேர் உண்மையிலேயே நிகழ்காலத்துல வாழ்றோம்? சாப்பிடும்போது அடுத்த வேலையை பத்திய சிந்தனை, வேலை செய்யும்போது வார இறுதி பற்றிய சிந்தனை. நாம் எப்போதும் வேறெங்கோ இருக்கிறோம். மிகச்சரி. நீங்க அந்த ஒரு கணத்துல உங்க முழு கவனத்தையும் முழு ஆற்றலையும் செலுத்தும்போது அங்கே பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இது மத அனுபவத்துக்கான ஒரு விஞ்ஞான அணுகுமுறைன்னு ஓஷோ சொல்றார். ஒரு அணுவை பிழப்பது போல ஒரு கணத்தை நீங்க ஆழமாக உணரும்போது எல்லையற்ற ஆற்றலை உணர்வீர்கள். உங்க உயிர் மூலத்தை நீங்க அடையறதும் ஒரு அணு மாதிரி தான். ஆனா அந்த மூலத்தை கண்டுபிடிச்ச பிறகு பிரபஞ்சத்தோட இணையறது ஒரு நொடியில நடக்கும். ஜென் தத்துவத்தோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அது கடவுளை பத்தி பேசுறதே இல்ல. கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு 2 கேள்வியுமே அது கண்டுக்கிறதில்ல. ஆனா பெரும்பாலான மதங்களோட மையமே கடவுள் தானே. அப்புறம் ஏன் ஜென் இதை தவிர்க்குது? ஏன்னா கடவுள் அப்படிங்கிற தாரணையே உங்க கவனத்தை மறுபடியும் வெளியில திருப்புதுன்னு ஜென் நினைக்குது. ஸ்வர்க்கம், நரகம், கடவுள்னு பேச ஆரம்பிச்சா நீங்க உங்களை விட்டுட்டு வெளியில எதையோ தேட ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால கடவுள்ங்கிறது ஒரு தேவையற்ற சுமைன்னு ஜென் கருதுது. ஜென்னோட ஒரே நோக்கம் உங்க தனிப்பட்ட உயிரோட மூலத்தை உணர்ந்து இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிறது தான். பிரபஞ்சத்தோடு ஒன்னாக கலப்பது. ஆமா. அந்த ஐக்கியத்துக்கு பிறகு உங்க ஒவ்வொரு செயலும், உங்க மௌனமும், உங்க அசைவும், உங்க அசைவின்மையும் ஒரு புத்தரோட தன்மையை கொண்டிருக்கும்.
நீங்க புத்தரை போல நடந்துக்க முயற்சிக்க மாட்டீங்க. நீங்களே புத்தராயிடுவீங்க. உங்க இயல்பு அதுவா மாறிடும். இது சம்பந்தமா கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கும் ஒரு ஜென் குருவுக்கும் நடந்த ஒரு உரையாடலே இந்த ஆதாரம் சொல்லுது. இயேசுவோட மலை பிரசங்கத்தை படிச்ச பாதிரியார்கள் அத பத்தி அந்த ஜென் குரு கிட்ட கேக்குறாங்க. அத கேட்ட அந்த ஜென் குரு, இதை எழுதியவர் எதிர்காலத்துல ஒரு நாள் புத்தராக ஆவார், அவர் சரியான பாதையில இருக்கிறார்னு சொல்றார். இது ரொம்ப ஆழமான விஷயமாச்சே. ஆமா, இது மிக மிக முக்கியமான புள்ளி. புத்தரா மாறுவதற்கு நீங்க பௌத்த மதத்தை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லைன்னு இது காட்டுது. புத்தத்தன்மைங்கிறது எந்த மதத்துக்கும் சொந்தமானது இல்ல. அது உங்களுடைய இயல்பான குணம். அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உறங்கிக்கிட்டு இருக்கு. அதை எழுப்ப மதங்களோ சித்தாந்தங்களோ தேவையில்ல. ஜென் மடாலயங்கள் செஞ்சதெல்லாம் அந்த உறங்குற புத்தரை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு சூழ்நிலைய உருவாக்குனது மட்டும்தான். இயேசுவோ கிருஷ்ணரோ முகமது நபியோ அவங்க எல்லோருமே அந்த புத்தத்தன்மைய அடைஞ்சவங்க தான், வெவ்வேறு வழிகள்ல. ஆஹா, இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையான ஞானம் வெளியிலிருந்து வர்றதில்ல, புத்தகங்கள்ல இருந்தோ மற்றவர்களோட வார்த்தைகள்ல இருந்தோ வர்றதில்ல. அது முழுக்க முழுக்க உள்ளார்ந்த அனுபவத்திலிருந்து தான் வருது. பாதை வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த உள்ள போறதுக்கான நுழைவாயில் இந்த நிகழ்கணம் மட்டும்தான். சரியா தொகுத்து சொன்னீங்க. இதுக்கு தான் ஓஷோ அதிகார தோரணையில பேசுறதுக்கும் அதிகாரப்பூர்வமா பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்குறார். ஒரு பண்டிதர் வேதங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டி பேசுறது அதிகார தோரணை. அதுக்கு உயிர் இல்ல. அது வாடிப்போன காய்ந்த ரோஜாக்களை போன்றது. அதுல வாசனை இருக்காது. ஆனா ஒரு ஞானி தன் சொந்த அனுபவத்திலிருந்து பேசும்போது அது அதிகாரப்பூர்வமா இருக்கும். அது உயிருள்ள மலர்ந்த ரோஜா மாதிரி. அதோட வாசனை உங்களை தாக்கும். அந்த வாசனை தான் முக்கியம். மனம் அதை ஏற்க மறுத்தாலும் இதயம் அந்த உண்மையை உணரும்னு சொல்றார். ஆமாம். ஏமா மனம்ங்கிறது வெளியுலக அனுபவங்களால மத்தவங்க சொன்ன கருத்துகளால உருவான ஒரு அமைப்பு. அது எப்பவுமே பயத்துல இருக்கும். ஏன்னா உண்மை வெளிப்பட்டா மனசோட பொய்களும் மாயைகளும் உடைஞ்சு போயிடும். ஆனா இதயம் அப்படி இல்ல. இதயம் ரொம்ப பழமையானது. அது உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மைய எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் ஒரு விஷயம் உங்க இதயத்துல ஒரு மணி அடிச்சா, ஒரு அதிர்வை உண்டாக்கினா அதுதான் உங்க பாதை. மனச நம்பாதீங்க, இதயத்தை நம்புங்கன்னு ஓஷோ சொல்றார். இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை. ஜென் குரு பாசுய் தன்னுடைய கடைசி நிமிடங்கள்ல சீடர்களை பார்த்து இப்படி சொன்னாராம்: நேராக முன்னோக்கி பாருங்கள், அங்கு என்ன இருக்கிறது. அதை உள்ளது உள்ளபடியே நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஒருபோதும் தவறே செய்ய மாட்டீர்கள். நம்ம வாழ்ற இந்த உலகம் தொடர்ந்து எதையாவது பகுப்பாய்வு செய்யவும், பெயரிடவும், நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பளிக்கவும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்துல ஒரு கண நேரம் நின்று உங்களுக்கு முன்னால் இருப்பதை, அது ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், அல்லது வெறும் சுவராக இருக்கலாம், எந்த கதையும் இல்லாமல், எந்த அடையாளமும் சூட்டாமல், எந்த தீர்ப்பும் இல்லாமல் உள்ளது உள்ளபடியே பார்த்தால் என்னவாகும்? யோசித்துப் பாருங்கள்.